ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பெயர்ச்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லாம வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரோ அவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடு பலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி வந்து கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படுவோம். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தனால நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசி வந்து அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையறானே அப்படின்ற விளக்கம் வந்து நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அடுத்ததா நம்ம வந்து ராசிகளே கடைசியா இருக்கிற 12வது ராசியான மீன ராசி பத்தி தான் பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் என்ன மாதிரியான பலன்களை வந்து தரப்போகுது மேம்? பொதுவா மீன ராசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு தான் நாங்க எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவோம். ஏன்னா காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். ஓகேங்களா, ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி. அது வந்து அப்படிப்பட்ட மீன ராசி என்பர்கள். பொதுவா மீனம் வந்து ராசி அதிபன் குரு பகவான் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற எண்ணம் மீனத்துக்கு உண்டு. கண்டிப்பா மீனத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா மட்டுமா ஒண்ணு வாழ்க்கையில முற்பகுதியில சூப்பரா இருப்பாங்க, இல்ல பிற்பகுதியில சூப்பரா இருப்பாங்க. நிறைய தசநாதன் வலுவா இருக்கான் அப்படின்னா வாழ்க்கை முழுசுமே சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்க எங்க நல்லா இருக்கோம், நீங்களா தான் சொல்றீங்க, நாங்க எங்களுக்கு 35 வயசாவது இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சில மீனம் கமெண்ட் போடுவாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்ல இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வாழ்க்கையில ரொம்ப சௌக்கியமா இருக்கக்கூடிய ராசி மீனம். அதிர்ஷ்டமான ராசி. சிம்பிளே வந்து பாருங்க, டியூவல் ஃபிஷ் அப்படின்ட்டு தான் கொடுத்துருப்பான். மீன் அப்படின்னாலே இட்ஸ் அ சைன் ஆஃப் லக்கினஸ் அப்படிம்பாங்க. சரி, அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் பொதுவா என்னோட அறிவு எனக்கு மட்டும் பயன்படக்கூடாது, என்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும். நிறைய மீனம் வந்து பாருங்க, நிறைய பேருக்கு மென்டாஸா இருப்பாங்க, வெல்விஷர்ஸா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனம் இப்ப சனி பகவான் ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்ததுல இருந்து என்னோட விஷயத்தையே என்னால முடிவு பண்ண முடியலையா, நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணேன், ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணேன், இப்ப எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கு. ஆனா என்னால செய்ய முடியல. எது எனக்கு நல்லது, எது எனக்கு கெட்டது எனக்கு அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்.
அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம்னு இருக்கு, மந்த நிலை இருக்கு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எவ்வளவு நாள் தான் இன்னும் ஓடிட்டே இருக்கணும். மீனம் பொதுவா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய ராசிமா, எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வத்தி போச்சியா அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. கவலைப்பட வேண்டாம். அதுவும் படிக்கிற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நீட்லாம் படிக்கிற குழந்தைங்க 3 வருஷமா நானும் நீட் படிக்கிறேன், 4 வருஷமா நீட் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் கிடைச்ச பாடு இல்ல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. நீங்க ஏன் என் வாழ்க்கையை கெடுத்தீங்க? உங்களுக்கு வந்து காசு செலவு பண்ணி படிக்க வைக்க வசதி இல்ல அப்படின்னு எதுக்கு என்ன பெத்துக்கினீங்க அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாவை கேட்கக்கூடிய காலகட்டம். நான் மார்க் கம்மியா வருது, நான் இந்த வருஷமும் வந்து நீட் வந்து பாஸ் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்குது, சாப்பிடாம சாப்பாடை தூக்கி எறியறது, அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் அந்த ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க பண்ணுதுங்க. இதெல்லாம் எதனால? ஜென்ம சனியினால. சனி நம்ம மண்டை மேல உட்காந்து நம்ம மூளையை தின்றான். அதனால இப்ப மத்தியம வயசு வந்து பக்குவப்பட்ட வயசுமா, பக்குவப்பட்ட வயசு, நல்லது எது கெட்டது எது அனலைஸ் பண்ண தெரியுது. குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, 18 19 வயசு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். காரணம் என்ன அப்படின்னா, சனி ஜென்ம சனியாவே இருந்தாலும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப குருனோட பார்வை இருக்கிறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டார், அமைதி ஆயிட்டார். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா, இது ஒரு சூப்பரான விஷயமா. அதுக்கும் மேல இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்களோட ராசி அதிபன் 5ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு. இது வரைக்கும் குழந்தையின்மை அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் 5 முறை நான் ஐவிஎஃப் பண்ணிட்டேங்க, 4 முறை இக்ஸி பண்ணிட்டேங்க, குழந்தையே கூடல. எதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைத்தியம் பண்ண வேண்டாம், நேச்சுரலா கரு கூட்டுறதுக்கான வாய்ப்பே நிறைய பேருக்கு உண்டு. இல்லைங்க நாங்க ஸ்டில் மெடிகேஷன் சக்சஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல், என் புள்ள ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து பண்ணுதுங்க, இப்ப கவலைப்படாதீங்க, புள்ள பஞ்சாயத்தே பண்ணாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள புள்ள இப்போ ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து தான் பண்ணும். அதுவே ஒரு பெருத்த ரிலீஃப் இல்லையா? அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி அப்படின்றது வரும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு லவ் வரும். லவ் நல்ல பிள்ளையா வரும், நல்ல பிள்ளை நல்ல பையனா உன் வாழ்க்கையில வருவான். அதே மாதிரி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு யூஜிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க, சீட்டே கிடைக்கலையா, இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும். நீ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுனாலும், அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு நீ எக்ஸாம் எழுதுறதுனாலும் அதுல சக்சஸ் ஆயிடும், சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாமா குருவை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 10க்கு அதிபன். அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப தொழில மேன்மை முன்னேற்றம்ன்றது வரும். என்னுடைய மனசு அப்படின்றது குருனோட பார்வையினால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா, குருனோட பார்வை 1ஆம் பாவத்தை பாக்குறதுனால பக்குவப்படும், பதப்படும், அனலைஸ் பண்ணுவேன், நல்லது எது கெட்டது எது. ஜென்ம சனி மேல குருனோட பார்வை வருது. அப்ப மீண்டும் மீனம் முதல்ல நான் எப்படி இருந்தேன் அதே மாதிரி பக்குவப்பட்ட மனசு அப்படின்றது எனக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. 9ஆம் பாவத்துல குரு பகவான் பாக்குறாரு. 9ஆம் பாவத்தை பாக்குறதுனால ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஜிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க நிறைய மீனத்துக்கு பிஜி சீட் கிடைச்சிடும். எம்டி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எம்டி சீட் கிடைச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு. செய்யக்கூடிய தொழில ரொம்ப சின்சியரா செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல லாபம் அப்படின்றது சாலிடா வந்துருமா, கவலைப்பட வேண்டாம். மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட், நட்பு வட்டாரங்களோட சப்போர்ட் அத்தனையும் கிடைக்க போதும். மீன ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னா என்னென்ன? ராகு 12ஆம் பாவமா, 12ஆம் பாவம் ராகு. இப்ப பொதுவா நீ மீன ராசி அப்படின்னு வச்சுக்கோமா, நீ என்ன பண்ணுவ, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் வாங்குவ. பொதுவா நம்மளுக்கு ஷாப்பிங் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி, எல்லா ராசி பெண்களுக்கும் ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். மீனத்துக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உச்சம் அப்படின்றதுனால டிஃபால்ட்டா ஷாப்பிங் பண்றது பிடிக்கும். அப்ப ஷாப்பிங் பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ண போறாங்க, ரொம்ப சந்தோஷமா போவாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. கார் வாங்க போறாங்க, 10 லட்சம் ரூபாய் காரு, 21 லட்சம் ரூபாய் காரை புக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் லாவிஷா ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வாங்குறாங்க, 50 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறதுக்கு பிளான், 75 லட்சம் ரூபாய் வீடை புக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா வசதி இருக்கவங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். வசதி இல்லாதவங்க பின்னாடி அது டியூ கட்டும்போது ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சுதான் இருந்திருக்குமோ, தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சோ அதுல கவனம் அப்படின்றது வேணும். ரொம்ப சிம்பிள். ஓகே மேம். மீன ராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல எந்த கோவில் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கோயில்னா சிவன் கோயில் போய் வழிபாடு பண்ணலாம், அது நல்லது. அப்படி இல்ல வீட்டு பக்கத்துல கால பைரவர் இருக்காரு அப்படின்னா கால பைரவரை போயிட்டு நம்ம சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, என்னால பக்கத்துல கூட போக முடியல, லேடிஸ் எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்கல்லம்மா, வீட்லயே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னும் போது சங்கராச்சாரியர் எழுதுறது காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு வரும். அந்த கால பைரவ அஷ்டகம் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் அந்த மாதிரி முடியும். அதை பாராயணம் பண்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும்.
ஓகே மேம். இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும், என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும், எந்த கோவில் வழிபாடு சிறந்தது அப்படின்றத பத்தி, குரு பெயர்ச்சினால என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கறத ரொம்ப அழகா தெளிவா எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி.